எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அன்றைக்கி பிரியாணி செஞ்சேங்க. ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக வந்துச்சு. அதுக்கு 1 கிலோ பிரியாணி செஞ்சேன். அதுக்கு 1/2 கிலோ வெங்காயம், 300 கிராம் தக்காளி, 3/4 கிலோ கறி எடுத்துருக்கேன். பாஸ்மதி அரிசி தான். 200 கிராம் தயிர், மிளகு ஜீரகம் 2 சேர்ந்து அரைச்சி வச்சுருக்கேன். பூ, பட்டை, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கேஸை பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சட்டி நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து 1 கிலோ அரிசிக்கு 200 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 50 கிராம் அளவுக்கு நெய் நிறைய ஊற்ற வேணாம், கொஞ்சம் லிமிட்டாக கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஒரு 50 கிராம் அளவு ஊற்றுறப்ப 50 கிராம் அதிகம் தான், கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றினதுக்கப்புறம் சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் பூப்பட்டை போட்டுக்கோங்க. பூப்பட்டை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் தாங்க இதில் மெயினே. பிரியாணி செய்கிறதுல வெங்காயம் தான் மெயின். வெங்காயம் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும், நல்லா வதங்கினா தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா முக்கால்வாசி வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போடுங்க. எப்பயுமே வெங்காயம் கொஞ்சம் வதங்காத முன்னாடி போடாதீங்க. அது வந்து ட்ரை லெமன் போட்டிருக்கேன். என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் நல்லாயிருக்கும், பிரியாணிலே ஊறி, அதனால் போட்டிருக்கேன், பிளாக்காக இருக்கிறது. அப்புறம் தக்காளி போட்டு நல்லா நான் எப்பயுமே பச்சை மிளகாவை கீரி போட மாட்டேன், எனக்கு அந்த விதை பிடிக்காது. அதனால் முழுசாக தான் போடுவேன். பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு 100 கிராம் 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு 1 கிலோ அரிசிக்கு. அதையும் போட்டு நல்லா ஓரளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா ஓரளவுக்கு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிறதுக்கப்புறம் சிக்கனை போடுங்க. சிக்கன் நான் எப்பயுமே கேசரி பவுடர்லாம் போட மாட்டாங்க பிரியாணிக்கு, எனக்கு பிடிக்காது. நார்மலாக மஞ்சத்தூள் மட்டும்தான் போடுவேனே. சிக்கன் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம்தான். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் 3மே போட்டுக்கணும். சிக்கன்லேயே போட்டுக்கணும் 3மே போட்டு கொஞ்சம் நல்லா கிண்டிக்கோங்க. நல்லா கொஞ்சம் கரெக்டாக கொஞ்சம் சுண்டினதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் மிளகு ஜீரகத்தூள். எப்பயும் மிளகு ஜீரகத்தூள் நான் நிறைய சேர்க்க மாட்டேன், ஒரு ஸ்பூன் தான் போட்டேன் நான், சும்மா கொஞ்சோண்டு. எனக்கு கொஞ்சம் அந்த ஸ்மெல்லாம் கொஞ்சம் பிடிக்காது பிரியாணியில், நார்மலாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் நார்மலாக மிளகாத்தூள், மஞ்சத்தூள் மட்டும்தான் போடுவேனே நான். அதுக்கப்புறம் 200 கிராம் தயிர். எப்பயுமே இந்த கிரேவியில் தயிரை ஊற்றிக்கோங்க. அப்போ தான் கறியில் கரெக்டாக புளிப்பு, உப்பு, காரம் எல்லாமே ஏறி பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடியே அரிசியை நான் ஊற வச்சுட்டேன் 20 நிமிஷம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பாதி இதில் போட்டுக்கோங்க, கிரேவியில் நல்லாயிருக்கும். மீதியை லாஸ்ட்டாக போட்டுக்கோங்க. இது நல்லா கிண்ணோடனே எப்படி இருக்குது பாருங்கள், கரெக்டாக ஆகிடுச்சு பாருங்கள். தயிரோட கிரேவியோட நான் இஞ்சி பூண்டு அரைச்சதில் அந்த மிக்ஸி கழுவி அந்த தண்ணியோடு சேர்த்து வச்சுருக்கேன். நான் 1 படி அரிசி போட்டேன், அதுக்கு 1.25 படி தண்ணி ஊற்றிருக்கேன். இதால் 1 படியும் அப்புறம் 1.25 படி. ஏன்னா கோழிக்கறின்றால கண்டிப்பாக தண்ணி விடும். தண்ணி நிறையா வச்சுட்டிங்கன்னா சோறு ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் கரெக்டாக வச்சுக்கோங்க தண்ணி மட்டும். 1க்கு 1.25 படி தண்ணி. அதுக்கப்புறம் மூடிட்டு அப்புறமா அரிசி, ஊறின அரிசி எடுத்துன்னு வந்து தண்ணி கொதி வந்தவுடனே அரிசியை போட்டுக்கோங்க. ரொம்ப பிரியாணியை கிண்டவே கூடாதுங்க எப்பயுமே. அரிசி போட்டதுக்கப்புறம் ஒரு 2 கிண்டு தான் கிண்டணுமே, அப்படியே மூடி வச்சிடணும். இதுவே நம்மளுக்கு அடுப்பாக இருந்தாக்கா பிரச்சனையே இல்லை, ஒரு கிண்டு மேலே நெருப்பு வச்சிடலாம். கேஸுன்றதுனால நம்ம ஒரு 2 வாட்டி எடுத்து கொஞ்சம் கிண்டுற மாதிரி இருக்குது. தம் வைக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த கண்ணாடி மூடி போட்டதுனால கொஞ்சம் கரெக்டாக அப்படியே வந்துருச்சு. பக்கத்தில் வந்து சிக்கன் ஃப்ரை கிரேவி 2 இல்லாமல் 1 செஞ்சேன். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதுவும் சும்மா மிளகாத்தூள், கொத்தமல்லி, மிளகுத்தூள் மட்டும் போட்டு செஞ்சேன். பாருங்கள் கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். நான் கேசரி பவுடர்லாம் போட மாட்டேன், மஞ்சத்தூள் அந்த நார்மலாக போடுற கலர் மட்டும்தான். எனக்கு கேசரி பவுடர் அவ்வளோ பிடிக்காது. ரொம்ப இதுக்காக தேவைப்பட்டால் மட்டும்தான் கொஞ்சம் நான் யூஸ் பண்ணுவேன். சூப்பராக தம் ஆகிடுச்சிங்க. கொத்தமல்லி இலையை தூவி அழகாக மூடி வச்சு எடுத்தால் சூப்பரான பிரியாணி ரெடி. ரொம்ப சிம்பிளாக சூப்பராக செய்யலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா.